அஸ்ஸலாமு அலைக்கும். ராகி தோசை பண்ணதுக்கு தேவையான பொருள்: அரை கப் ராகி மாவு எடுத்துக்கிடுங்க, ஒரு துருவிய கேரட் எடுத்துக்கிடுங்க, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை எடுத்திருக்கேன். தேவைக்கு வாட்டர். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்திருக்கோம். இந்த அரை கப் மாவை இதில் நம்ம போட்டுடலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் போடலாம். கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுங்க, அதையும் போட்டுட்டேன். ஜீரகம் ஒரு நுழு போட்டுக்கிடுங்க. நம்ம வந்து தேவைக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம். தோசை மாவு பருவத்தில் கரைச்சிக்கிடுங்க. நீங்கள் ராகி தோசை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வந்து பச்சை மிளகு போடாமல் நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்ம தோசை மாவு பருவத்தில் நம்ம கரைச்சாச்சு. தோசை மாவு இருந்துன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்கலாம். அரிசி மாவு இருந்துன்னாலும் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். நான் இதில் சேர்க்கலை, வெறும் ராகி மாவு தான் வச்சு நான் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கோம். இனி நம்ம விட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடணும் போலே இருக்கும், நல்லா இருக்கும். இனி நம்ம கேரட் போட்டுடலாம். மல்லியில போட்டு கொடுக்கலாம். கோகனட் ஆயில் இருந்தால் கோகனட் ஆயில் விட்டுடலாம், இல்லை நெய் இருந்தால் நெய் விட்டுக்கிடுங்க. நான் கோகனட் ஆயில் தான் விடுறேன். மூடி வச்சிடலாம். ராகி தோசை ரெடி. கோகனட் சட்னி இருந்தால் கோகனட் சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அன்றைக்கி வந்து நான் சாப்பிட போகிறது முட்டை கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபுட்டி வித் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.